ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 16/3/2024 சனிக்கிழமை, மங்களகரமான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 3ஆம் நாள். இன்று 47வது பிறந்தநாள் காணும் நமது மாஸ் மீடியாவின் அன்பிற்கினிய நேயர் திரு பாலன் சின்னையா அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ மாஸ் மீடியா மனதார வாழ்த்துகிறது. ஜோதிட குருஜியின் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். உத்தராயணம், சுக்லபக்ஷம், மேல் நோக்கு நாள், உலக தடுப்பூசி தினம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மீன லக்னம், இருப்பு 3 நாழிகை 58 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று நாள் முழுவதும் சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:37 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். நாமயோகம் இன்று இரவு 10:46 மணி வரை பிரீத்தி, அதன் பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று மாலை 3:51 மணி வரை கரஜை, அதன் பின்பு வணிஜை. யோகம் இன்று காலை 6:22 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு இரவு 9:37 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் மற்றும் சித்திரை. இந்த இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மாஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்துக் கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று சனிக்கிழமை என்பதால் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு வழிபாடு பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. அங்க நவகிரகங்களில் உள்ள ஆயுள் காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவான எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா உங்க உடல் ஆரோக்கியம் அடைவதோடு மட்டுமல்லாமல் ஆயுளும் விருத்தியாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, ரிஷபராசியில் சந்திரன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனராசியில் ராகு, புதன் மற்றும் சூரியன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சூப்பர் 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 தான். ஏன் அப்படின்னா, இன்னைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதனாலே இன்னைக்கு உங்களோட முயற்சிகள் பலிதமாகும், இருக்கிற காரியங்கள் அற்புதமா இருக்கும். ஏன்னா அவரோட ஸ்ட்ரைட்டா 7ஆம் பார்வை உங்களோட அஷ்டமராசியை பார்க்கிறார். அதுக்கு மேல என்ன சுவாமி, அற்புதமான ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பாசமழை பொழிவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நீங்கள் கேட்ட உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சந்தோஷமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம். ஏன் அப்படின்னா, உங்கள் ராசியில தான் சந்திர பகவான் உச்சமடைஞ்சு சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடமாகிய அயனசேன போகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். 11ஆம் இடத்துல ராகு பகவான் உங்களை பிரம்மாண்டமாக யோசிக்க வச்சுட்டு இருக்கார். ஒவ்வொரு விதமும் பிரம்மாண்டமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு.
சில நேரங்களில் ஒரு மாதிரி இருந்தாலும் ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை இன்னைக்கு நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கும்போது இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். மேலதிகாரிகள் அனுசரணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் பொலிவில் சிறந்து விளங்குவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் சற்று தடை தாமதத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம் வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயகப் பெருமான். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயனசயன பவஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் குறையலாம், ஏன்னா சந்தோஷம் அதிகமாகும். எப்பவுமே பாருங்களேன், சந்தோஷமும் துக்கமும் அதிகமானாலே தூக்கம் வராது. பெரிய பணக்காரனுக்கும் தூக்கம் வராது, ஒண்ணுமே இல்லாத ஏழைக்கும் தூக்கம் வராது. ஏன்னா எப்படா சம்பாதிக்கிறதுன்னு அவனுக்கு இருக்கும், இது எப்படா செலவு பண்றதுன்னு பணக்காரனுக்கு இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க ஒரு குதூகலமான நாளா எடுத்துக்கணும். சந்தோஷமான ஒரு நாள். சில விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தினுடன் இன்பச் சுற்றுலா செல்வதற்கு இன்றைய தினம் சிறப்பான நாள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக பயண வாய்ப்புகள் மெளிரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பை பெற்று மகிழ்ந்து குதூகலமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணங்களின் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி தூள் கலப்புங்க சார். யாரா இருந்தாலுமே இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். குடும்பத்துல சந்தோஷமான ஒரு சூழ்நிலை. கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதமே இல்லை என்ற அளவிற்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்ப ஓய்வு கிடைக்கும். விரும்பிய உயர்வும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சிறப்பாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் பொறுப்புகள் தேடி வரும், கூடி வரும். அதெல்லாம் நீங்கள் அற்புதமாக செய்வீங்க. அதுவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கேட்கணுமா சொல்லுங்க, ராசிநாதன் சூரிய பகவான். அப்புறம் என்ன சுவாமி, அற்புதமாக செய்யுங்கோ எல்லா வேலைகளையும். உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கு. தொழில் வியாபாரம் பரபரப்பாக இருப்பீங்க, அப்படியே சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எடுக்கிற முயற்சிகள்லாம் உங்களுக்கு பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கெல்லாம் ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அற்புதமான ஒரு நாள். முன்னேற்றம் அதிகரிக்கும் நாள். ஏன்னா இன்னைக்கும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். எல்லா கிரகங்களும் எப்படி எப்படி இருந்தாலும் இந்த கன்னிராசிக்காரங்களை ஒண்ணுமே அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது.
அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். இருந்து வந்த பிணக்குகள் அகலும். கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் இன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். எல்லா விதத்திலும் இன்றைய தினம் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கவலைப்படாதீங்க, இன்னைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. நீங்க எப்படின்னா கழுவுற மீன்ல நழுவுற மீன். அற்புதமா ஒரு பிரச்சனைகள் வந்தா கூட, நான் சொல்ல கவனிங்களா, அற்புதமா பிரச்சனைகள் பாருங்க, பிரச்சனைகள் அற்புதமா உங்களை தேடி வருது. ஆனா நீங்க அந்த சமாளிக்கிற விதம் பாருங்க, அற்புதம். என்னதான் சந்திராஷ்டமம் இருந்தாலும் சில நேரங்களில் இன்னைக்கு உங்களுக்கு சில அனுகூலமான முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, போரும். தொழில் வியாபாரத்துலேயும் கொஞ்சம் இந்த கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள்லாம் வரலாம்ங்கிறதுனால. அதேமாரி இந்த இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும். அதாவது கொஞ்சம் கூட கவனச்சிதறலே இருக்கக்கூடாது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சில காரியங்கள் தடை தாமதத்தை சந்திக்கலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கலகலப்புக்கு குறைவே இல்லை. நண்பர்கள் ஆதரவா இருப்பா. நீங்க எந்த நண்பர்கள்டையோ எப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்கீர்கள், அந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். சுபகாரிய பேச்சுக்கள்லாம் நிறைவேறும். மனசுல ஒரு சந்தோஷம் தாண்டவமாடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு எதிர்பார்க்கிற சில சலுகைகள்லாம் கிடைக்கும். பெர்மிஷன் வேணும் அப்படின்னா காலையிலே கேட்டுருங்க, டக்குன்னு பெர்மிஷன் கிடைக்கும். அடுத்தபடியாக ஏதாவது லாங் லீவ் போடணும் அப்படின்னா இன்னைக்கே கேட்டுருங்க, அந்த லாங் லீவ்ல இன்னைக்கு சாங்ஷன் ஆகிடும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். சமூக அந்தஸ்து உயரும். மதிப்பும் மரியாதையும் அக்கம்பக்கத்தில் அதிகரிக்கும். கல்வியிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைரோன ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல குரு பகவான். அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள் குழந்தைகளின் மூலம் சிறப்பாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு தனி மரியாதை கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் போடுவீல், அது அப்படியே நடக்கும். அந்த ரூட் அப்படியே கிளியராக போயிட்டு இருக்கும். அடுத்தபடியாக இந்த உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு ஆற்றல் அதிகரிப்பதால் சில வேலைகளை அற்புதமாக செய்து முடித்து மகிழ்வீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத்.
எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கும் பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் உச்சம். இன்னைக்கும் செம சூப்பர். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குழந்தைகளின் மூலம் சில வளர்ச்சிகளை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் வேலை பளு குறைந்து மன நிம்மதியோடு காணப்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, குழந்தைகள் பேசலேன்னு அற்புதமாக உங்களுக்கு பேசுவா. அதே மாதிரி இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4ஆம் இடமாக சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்குறதுல இன்னைக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. பணமெல்லாம் கட்டிட்டீங்க, இஎம்ஐ எல்லாமே கட்டிட்டீங்க, கையெழுத்து போடணும் டாக்குமெண்ட்ல இன்னைக்கு போட்டு அழகாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு சூழல், நெருக்கடிகள்லாம் விலகும். அதேமாரி உத்தியோகத்தில் சிறுதூர பயணங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்கலாமா என்ற சிந்தனை உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை அடைவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்னைக்கும் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். ஏன்னா இன்னைக்கும் 3ஆம் இடமாக சகாயஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார், ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனாலே இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் பலிதமாகும், முன்னேற்றம் கூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு முடியும். மேலதிகாரிகள்லாம் அப்படியே வியந்து போவாங்க, பா என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு. அதேமாதிரி தொழில் வியாபாரம் அதிரடியான சில திருப்பங்களுடன் அதிரடியாக லாபம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை நிலவும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறி சாதனை படைப்பீர்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.